இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் அரிசிக்கு வரியை அதிகரிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டம். அமெரிக்க விவசாயிகளின் முறையீட்டை தொடர்ந்து திடீர் முடிவு. குடிமக்களின் முன்னேற்றத்திற்கு உள்ள தடைக்கற்களை அகற்றும் சீர்திருத்தங்கள் அதிவேகத்தில் நடைபெற்று வருகின்றன. என்டிஏ எம்பிக்களுடனான சந்திப்பில் பிரதமர் மோடி பேச்சு. ஜனநாயகத்தை சிதைக்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறது பாஜக அரசு. அனைத்து அரசு அமைப்புகளையும் RSS கைப்பற்றியுள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. And using the election commission to damage India's democracy, that the RSS has to capture all the institutions that have emerged from the The next step of the project was the wholesale capture of India's institutional framework. விடுதலை போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாரின் பெயர் வட இந்தியாவில் சூட்டப்பட்டுள்ளதா? விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்களிப்பு மறைக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா மாநிலங்களவையில் பேச்சு. எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்க. ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? கேட்க வேண்டியது யார்? நாம் தான். நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பெயர்களை, இவ்வளவு மரியாதை தருகிறோமே, இங்கே வாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாவது கொள்கிறீர்களா? பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தார். என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் பாஜகவை மட்டும் விமர்சித்த விஜய், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை என சாடல். கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கலன்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிதி ஒதுக்கீடு திட்டங்களில் தமிழகத்தை போலவே புதுச்சேரியும் புறக்கணிக்கப்படுகிறது. ஒன்றிய அரசு வேற்றுமை பார்ப்பதாகவும் தவேக தலைவர் விஜய் விமர்சனம். யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். புதுச்சேரியில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்க முண்டியடித்த தவேக தொண்டர்கள். கரூர் துயரத்தை சுட்டிக்காட்டி ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை எச்சரித்த பெண் IPS அதிகாரி. விஜய் தலைமையிலான பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு. தவேக நிர்வாகியின் தனி பாதுகாவலர் என்று கூறிய நபரை பிடித்து காவல்துறை விசாரணை. யாரோட PS சொல்லிட்டு நீங்க வந்து டீடைல்ஸ் பக்கம் வந்து பாஸ் வச்சுக்கணும் கேட்க போறாங்க. அது நீங்க VIP கூட வரணும். யாரோட PS அத சொல்றீங்கன்னா வேலை முடியும் சார். சார் யாரு நீங்க ஸ்டேஷன் போயிட்டு அந்த லைசென்ஸ் அதெல்லாம் வந்து காட்டுங்க. பாண்டிச்சேரி தவிர மத்த மாநில நிர்வாக வாக்குறுதிமா சார்? அதெல்லாம் இல்ல. அவங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. தவேக இளைஞர் படை கட்டுக்கோப்பும் பொறுப்பும் மிக்கது. புதுச்சேரியில் புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக விஜய் பெருமிதம். பாரபட்சம் காட்டாமல் பாதுகாப்பு வழங்குவதாக புதுச்சேரி அரசுக்கு விஜய் பாராட்டு.
மாற்றுக் கட்சி கூட்டத்துக்கும் உரிய பாதுகாப்பு வழங்குவதாக புதுச்சேரி முதல்வருக்கும் நன்றி. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் பாதுகாப்பு கொடுத்து இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜயின் பேச்சை செல்போனில் ஆர்வத்துடன் பார்த்த முதல்வர் பாராட்டி பேசியது தொடர்பான கேள்விக்கு விஜய்க்கு நன்றி தெரிவித்தார் ரங்கசாமி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நல்லது, வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. என்ஆர் காங்கிரஸை கூட்டணிக்குள் இழுக்கும் வகையில் விஜயின் பேச்சு இருந்தது. புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நமச்சிவாயம் கருத்து. கரூருக்கு தாமதமாக வந்து உயிர்களை பலிவாங்கியவர் விஜய் என்று திமுகவின் மூத்த தலைவர் TKS இளங்கோவன் கடும் விமர்சனம். தமிழக காவல்துறையினரின் நிபந்தனைகளுக்கு விஜய் கட்டுப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. ஒரு நல்ல தலைவனாக, யோகியதையில் உள்ள தலைவனாக இருந்தால், அறிவார்ந்த தலைவனாக இருந்தால், சொன்ன நேரத்திலே போய் பேசி இருந்தால் இந்த விபத்தில் ஒருவர் கூட இறந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. கவுன்சிலர் கூட ஆகாதவர் நேரடியாக முதல்வராக விரும்புகிறார். மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம். இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கிற திட்டம். மாநில அரசு 40% பங்கு இருக்கு, 60% மத்திய அரசு பங்கு இருக்கு, பாரத நரேந்திர மோடியோட பங்கு. இது நீங்க சொன்ன நபருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? மரியாதை தரும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும். அண்ணாமலையுடனான சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். எங்களுக்கு உரிய மரியாதை எங்கள் இயக்கத்தினருக்கு இருக்கின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் இடம்பெறுவோம். தன் பெயரையும் படத்தையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று ராமதாஸ் மீண்டும் எச்சரிக்கை. தேவையென்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும் என்றும் பேச்சு. இப்போவும் சொல்றேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. ஆமா, நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ. என் பேரை போடக்கூடாது, என் போட்டோவை போடக்கூடாது. உங்க மூலமா உறுதியாக சொல்றேன், அதை செய்யக்கூடாது. அதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கட்சியும் சின்னமும் தமக்குதான் என்பது சட்டப்படி உறுதியாகிவிட்டதாக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேச்சு. உட்கட்சி விவகாரத்தை பற்றி சிந்திக்காமல் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்றும் அறிவுறுத்தல். இந்த சட்ட சிக்கல், அந்த சிக்கல், அரசியல் சிக்கல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னுத்தையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம். அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலர் ஆஜராக உயர்நீதிமன்ற கிளை ஆணை. வரும் 17ஆம் தேதி டிஜிபியும் காணொலி மூலம் ஆஜராக நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க வேண்டும். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மனு. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க கோருவது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் முயற்சி. அரசமைப்பு உரிமையை விட வாக்கு வங்கி அரசியலுக்கு இந்தியா கூட்டணி முக்கியத்துவம் கொடுப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை.
கடற்பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் வேதாரண்யம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கொடைக்கானலில் கோக்கஸ் பள்ளத்தாக்கில் அலை அலையாய் தவழும் வெண்பனி. புதிய தலைமுறை படம் பிடித்த பிரத்யேக டைம் லாப்ஸ் காட்சிகள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. இண்டிகோ அளித்து வந்த விமான சேவைகளில் 5% வேறு நிறுவனங்களுக்கு மாற்றி அரசு அதிரடி. விமான ஊழியர் பணி விதிகளில் சமரசம் கிடையாது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உறுதி.